சர்ச் பெல் தமிழ் ஸ்டோரி எண் 303. விண்ணுலகத் தந்தை நன்மைகளை மிகுதியாகத் தருவார். நாம் மன அமைதிக்கான நற்செய்திகளை பற்றி அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். முந்தைய பகுதிகளில் உங்கள் விருப்பத்தை அதிகம் பேர் தெரிவித்திருப்பதை கண்டு மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த வார்த்தைகள் மேலும் மேலும் படித்து உங்களுடைய உள்ளத்திற்கு அமைதியை தருவதற்காகவே இதனை மிக சிறப்பாக செய்து கொண்டு வருகிறோம். உங்கள் அனைவரின் நல்ல ஆதரவுக்கும் இந்த சர்ச் பெல் யூடியூப் சேனலில் நாங்கள் நன்றியினை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். விண்ணுலகத் தந்தை நன்மைகள் பல தருவார். அதிகாரம் 7 நாம் பார்த்தோமானால், விண்ணுலகில் உள்ள உங்கள் தந்தை தம்மிடம் கேட்போருக்கு இன்னும் மிகுதியாக நன்மைகள் அளிப்பார் அல்லவா என்ற வாசகம் மிக மிக அமைதியை நம் உள்ளத்திற்கு தரும். அதற்கு முன் அவர் செய்த சில காரியங்கள் என்ன, எந்த அளவில் அவருடைய போதனை இருந்தது என்பதையும் 7ஆம் அதிகாரம் மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் 29ஆம் இறைவசனம் வரை வாசிக்க கேட்போம். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள். தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும். ஏனெனில் கேட்போர் எல்லோரும் பெற்றுக் கொள்கின்றனர், தேடுவோர் கண்டடைகின்றனர், தட்டுவோருக்கு திறக்கப்படும். உங்களுள் எவராவது ஒருவர் அப்பத்தை கேட்கும் தம் பிள்ளைக்கு கல்லை கொடுப்பாரா? அல்லது பிள்ளை மீன் கேட்டால் பாம்பை கொடுப்பாரா? தீயோர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நற்கொடைகள் அளிக்க அறிந்திருக்கிறீர்கள். அப்படியானால் விண்ணுலகில் உள்ள உங்கள் தந்தை தம்மிடம் கேட்போருக்கு இன்னும் மிகுதியாக நன்மைகள் அளிப்பார் அல்லவா? ஆகையால் பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகிறவற்றை எல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இறைவாக்குகளும் திருச்சட்டமும் கூறுவது இதுவே. இடுக்கமான வாயிலின் வழியே நுழையுங்கள், ஏனெனில் அழிவுக்கு செல்லும் வாயில் அகன்றது, வழியும் விரிவானது, அதன் வழியே செல்வோர் பலர். வாழ்வுக்கு செல்லும் வாயில் மிகவும் இடுக்கமானது, வழியும் மிக குறுகலானது, இதை கண்டுபிடிப்போர் சிலரே. போலி இறைவாக்கினரை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஆட்டுத்தோலை போர்த்துக் கொண்டு உங்களிடம் வருகின்றனர், ஆனால் உள்ளேயோ அவர்கள் கொள்ளையிட்டு தின்னும் ஓநாய்கள். அவர்களின் செயல்களைக் கொண்டே அவர்கள் யார் என்று அறிந்து கொள்வீர்கள். முட்செடிகளில் திராட்சை பழங்களையோ முட்பூண்டுகளில் அத்திப்பழங்களையோ பறிக்க முடியுமா? நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமும் நல்ல கனிகளை கொடுக்க இயலாது, நல்ல மரமும் நச்சுக்கனிகளை கொடுக்க இயலாது. இவ்வாறு போலி இறைவாக்கினர் யார் என அவர்களுடைய செயல்களைக் கொண்டே இனங்கண்டு கொள்ளுவீர்கள். என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்பவரெல்லாம் விண்ணரசுக்குள் செல்வதில்லை, மாறாக விண்ணுலகில் உள்ள என் தந்தையின் திருவுளத்தின்படி நடக்கிறவர்கள் செயல்படுகிறவர்களே செல்வர். அந்நாளில் பலர் என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே, உம் பெயரால் நாங்கள் இறைவாக்கு உரைக்கவில்லையா? உம் பெயரால் பேய்களை ஓட்டவில்லையா? உம் பெயரால்
வல்ல செயல்கள் பல செய்யவில்லையா என்பர். அதற்கு நான் அவர்களிடம், உங்களை எனக்கு தெரியவே தெரியாது. நெறிகேடாக செயல்படுபவரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என வெளிப்படையாக அறிவிப்பேன். 24ஆம் இறைவசனம் சொல்கிறது, ஆகவே நான் சொல்லும் இவ்வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படுகிறவர் எவரும் பாறை மீது தம் வீட்டைக் கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவார். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெருங்காற்று வீசியது. அவை அவ்வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனெனில் பாறையின் மீது அதன் அடித்தளம் இடப்பட்டிருந்தது. நான் சொல்லும் இந்த வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படாத எவரும் மணல் மீது தம் வீட்டைக் கட்டிய அறிவிலிக்கு ஒப்பாவார். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெருங்காற்று வீசியது. அவை அவ்வீட்டை தாக்க அது விழுந்தது. இவ்வாறு பேரழிவு நிகழ்ந்தது. இயேசு இவ்வாறு உரையாற்றி முடித்தபின் அவரது போதனையைக் கேட்ட மக்கள் கூட்டத்தினர் வியப்பில் ஆழ்ந்தனர். ஏனெனில் அவர்கள் தம் மறைநூல் அறிஞரைப் போலின்றி அதிகாரத்தோடு அவர்களுக்கு அவர் கற்பித்தார். சிந்தனைக்காக தந்திருக்கின்றோம். தவக்காலத்தில் இறைவார்த்தை என்னென்ன சொல்லுகிறது என்பதை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். பாறையின் மீது அடித்தளம் இடப்பட்டிருந்த வீட்டுக்கு ஒப்பாக செயல்படுங்கள். மன அமைதி பெறுங்கள்.